2026 கூகுள் I/O முக்கிய நிகழ்வில் கவனம் என்பது எளிமையான ஒற்றை வார்த்தை தேடல்களிலிருந்து விலகிச் சென்றுள்ளது. பயனர்கள் இப்போது சிக்கலான, நேர உணர்வு மிக்க மனித அவசர தேவைகளை ஷோர்லைன் மேடைக்கு கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த குழப்பத்தை செயற்கை நுண்ணறிவு தீர்க்கும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். புதிய ஆஸ்க் மேப்ஸ் வசதியில் ஒரு பெற்றோரால் அதிக மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலையை உள்ளீடாக வழங்க முடியும். அதாவது, ஒரு திருமணத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு குழந்தை ஒன்று வாத்து தடாகத்தில் விழுந்துவிடுகிறது. மேலும் இந்த அமைப்பு அவர்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஆடை இருக்கும் கடைக்குச் செல்வதற்கான நடைபாதையை கணக்கிட்டு தருகிறது. டாக்ஸ் லைவ் வசதியும் இதே போன்ற தர்க்கத்தை பின்பற்றுகிறது. இது ஒரு முழுமையான வாய்மொழி கருத்து பகிர்வை, பிரெயின் டம்பை அனுமதிக்கிறது. டிரைவிலிருந்து ஒரு சுயவிவர குறிப்பையும், ரெஸ்யூமையும், மின்னஞ்சலிலிருந்து தளவாட விவரங்களையும், லாஜிஸ்டிக்ஸ் யையும் மீட்டெடுத்து உடனடியாக ஒரு கட்டமைக்கப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட விளக்கக்காட்சி வரைவை, பிரசன்டேஷன் டிராஃப்ட் யையும் இந்த AI உருவாக்குகிறது. இந்த தொடர்பு கச்சிதமாக தட்டச்சு செய்யப்பட்ட கட்டளைகளின் கடுமையான தேவையை பாண்டி நகர்ந்துள்ளது. உடனடி பயன்பாட்டை வழங்குவதற்காக தினசரி வாழ்க்கையின் குழப்பமான பௌதீக யதார்த்தத்தை இந்த அமைப்பு இப்போது சீரமைக்கிறது. அந்த அளவிலான நிஜ உலகச் சூழலை கையாள்வதற்கு ஜெமினி ஆம்னி தேவைப்படுகிறது. இது வெறும் மொழி செயலாக்கத்தை மட்டும் செய்யாமல், கூகுள் உலக புரிதல், வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அழைக்கும் ஒன்றை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரியாகும். இந்த மாதிரி உள்ளுணர்வு இயற்பியல், இன்ட்யூட்டிவ் பிசிக்ஸ் பற்றிய புரிதலை நிரூபிக்கிறது. அதாவது, டிஜிட்டல் பொருட்களின் மீது இயக்க ஆற்றல் மற்றும் ஈர்ப்பு விசையின் விளைவுகளை இது துல்லியமாக உருவகப்படுத்த முடியும். இந்த புரிதலானது எளிமையான அமினோ அமிலச் சங்கிலிகளை முப்பரிமாண புரத கட்டமைப்பின் சிக்கலான, மடிந்த வடிவங்களாக மாற்றுவதற்கு ஆம்னிக்கு அனுமதிக்கிறது. இந்த பௌதீக உருவகப்படுத்துதல்கள் நிஜத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாததாக மாறும்போது, கூகுள் தனது சிந்த் ஐடி வாட்டர்மார்க்குகளை தேடல், சர்ச் மற்றும் குரோம் ஆகியவற்றை விரிவுபடுத்துகிறது. பயனர்கள் தாங்கள் பார்க்கும் உள்ளடக்கம் ஏதேனும் ஒரு AI-யால் உருவாக்கப்பட்டதா அல்லது திருத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க இது அனுமதிக்கிறது. இயந்திரங்கள் இப்போது பௌதீக உலகை மிக துல்லியமாக உருவாக்க முடியும் என்பதால், டிஜிட்டல் நம்பிக்கைக்கு தேவையான நங்கூரமாக கிரிப்டோகிராஃபிக் வெரிஃபிகேஷன் செயல்படுகிறது. தன்னியக்க முடிவெடுப்பதற்கு அட்டானமஸ் டிசிஷன் மேக்கிங், உயர் செயலாக்கம் கொண்ட செயலாக்க இயந்திரம் தேவைப்படுகிறது. அந்த இயந்திரம்தான் ஜெமினி 3.5 ஃபிளாஷ். ஜெமினி 3.5 ஃபிளாஷ் ஆகும். மாதிரி நுண்ணறிவை வெளியீட்டு வேகத்திற்கு எதிராக வரைபடமாக்கும்போது 3.5 ஃபிளாஷ் மேல் வலது சதுர்தான்ஸை ஆக்கிரமிக்கிறது. இது இத்துறையிலுள்ள மற்ற அனைத்து முன்னணி மாதிரிகளிலிருந்தும் தனித்து நிற்கிறது. இந்த மாதிரி அதன் போட்டியாளர்களை விட 4 மடங்கு வேகமாக வெளியீட்டு டோக்கன்களை, அவுட்புட் டோக்கன்களை உருவாக்குகிறது. இது நிகழ்நேர தன்னியக்க பகுதறிவுக்கு தேவையான அசாத்திய வேகத்தை வழங்குகிறது. இந்த வேகம்தான் ஆன்டி-கிராவிட்டி 2.0க்கான அடித்தளமாகும். இது பல முகவர்களின் ஒருங்கிணைப்பு, மல்டி ஏஜென்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் மற்றும் பிரம்மாண்டமான தானியங்கி குறியீட்டு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு முகவர் முதல் கட்டமைப்பாகும். ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க். இக்கட்டமைப்பின் திறன்களை நிரூபிக்க பொறியாளர்கள் இந்த முகவரிடம் ஒரு செயல்பாட்டு இயக்க முறைமையை, ஆபரேட்டிங் சிஸ்டமை ஆரம்பத்திலிருந்து உருவாக்குவதற்கான பணியை ஒப்படைத்தனர். இதன் விளைவாக டூம் விளையாட்டை இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவானது. இந்த ஆன்டி-கிராவிட்டி கட்டமைப்பு மனித தலையீடு இல்லாமல் செயல்பாட்டு மென்பொருள் தயாரிப்புகளை தன்னிச்சையாக திட்டமிடவும், குறியீடாக்கவும் மற்றும் பயன்படுத்தவும் இந்த மாதிரிக்கு உதவுகிறது. இந்த முகவர் திறன், ஏஜென்டிக் கேப்பபிலிட்டி, கிளவுடில் பிரத்யேக வர்ச்சுவல் மெஷின்களில் 24/7 இயங்கும் தனிப்பட்ட உதவியாளரான ஜெமினி ஸ்பார்க்கில் வெளிப்படுகிறது. நீங்கள் ஸ்பார்க்கிற்கு தொடர்ச்சியான சிக்கலான வழிமுறைகளை கொடுத்துவிட்டு உங்கள் மடிக்கணினியை மூடலாம். அந்த முகவர் பின்னணியில் வேலை செய்து கோரிக்கையை துணைப்பணிகளாக உடைத்து அவற்றை செயல்படுத்துகிறது. அதே பின்னணி கண்காணிப்புதான் யுனிவர்சல் கார்ட்டிக்கும் சக்தியளிக்கிறது. இது விலை வீழ்ச்சிகள் மற்றும் இருப்பு மறுசீரமைப்புக்காக இணையத்தை தொடர்ந்து ஸ்கேன் செய்கிறது. மேலும் எப்போதும் விழிப்புடன் இருக்கும் ஒரு தன்னியக்க ஷாப்பிங் உதவியாளராக செயல்படுகிறது. இந்த முகவர்களை பௌதீக உலகில் ஒருங்கிணைக்க கூகுள் ஆடியோ கிளாஸஸ் கண்ணாடிகளை அறிமுகப்படுத்துகிறது. இது ஜெமினியின் நுண்ணறிவை கைகள் பயன்படுத்த தேவையின்றி அணுக வழங்குகிறது. இந்த கண்ணாடிகள் செயல்களை தூண்டுவதற்கு காட்சிச் சூழலை பயன்படுத்துகின்றன. உதாரணமாக, நீங்கள் நடந்து செல்லும் ஒரு காஃபி கடையை அடையாளம் கண்டு டோர்டாஷ் போன்ற செயலி மூலம் உங்களது வழக்கமான ஆர்டரை தானாகவே செய்கிறது. இந்த தொழில்நுட்பம் பௌதீக உலகின் மீது ஒரு தொடர்ச்சியான, கண்ணுக்கு தெரியாத அடுக்காக மாறியுள்ளது. இது பாரம்பரிய திரையை ஒரு இரண்டாம் நிலை இடைமுகமாக மாற்றுகிறது.
ஒரு முகவர் அமைப்பால் தனிப்பட்ட தளவாடங்களை நிர்வகிக்க முடியும் என்றால் அதன் உண்மையான மதிப்பு மனிதர்களால் மாதிரியாக்கம் செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் சிக்கலான மேக்ரோ அளவிலான பிரச்சனைகளை தீர்ப்பதில் உள்ளது. இதுவே ஆல்பா எர்த் ஃபவுண்டேஷன்ஸின் இலக்காகும். இது ஒட்டுமொத்த கிரகத்தின் டிஜிட்டல் இரட்டைக்கு டிஜிட்டல் ட்வின் மிக நெருக்கமான ஒன்றாகும். பௌதீக உலகில் காடழிப்பின் நீண்டகால தாக்கம் மற்றும் உணவு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதற்கு முன்பே அவற்றை முன்னறிவிக்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த உருவகப்படுத்துதலை பயன்படுத்துகின்றனர். இந்த மாதிரியாக்கம் மூலக்கூறு நிலைக்கும் நீடிக்கிறது, அங்கு ஐசோமார்பிக் லேப்ஸ் புற்றுநோய் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகளுக்கான புதிய சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கும் தொடர்புகளை உருவகப்படுத்த ஏஐயை பயன்படுத்துகிறது. காஃபி ஆர்டர் செய்யும் அதே கட்டமைப்பு ஒரே நேரத்தில் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கவும் இதற்கு முன்பு குணப்படுத்த முடியாத நோய்களை தீர்க்கவும் மில்லியன் கணக்கான உருவகப்படுத்துதல்களை இயக்குகிறது. அதிவேக மாதிரிகள், முகவர் கட்டமைப்பு மற்றும் உணர்திறன் வன்பொருள் ஆகியவை ஒரே ஒருங்கிணைந்த கட்டமைப்பாக செயல்படுகின்றன. இந்த கட்டமைப்பானது கூகுளின் செயற்கை பொது நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் (EGI) தேடலுக்கான அடிப்படை அமைப்பை வழங்குகிறது. மனிதர்களால் மட்டுமே சாத்தியமில்லாத வேகம் மற்றும் அளவில் சிக்கல்களை தீர்க்க இந்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அமைப்புகளை பயன்படுத்தி AGI ஒரு பெரிய சக்தி பெருக்கியாக செயல்படுகிறது. பல்லுயிர் பெருக்கம் மற்றும் மூலக்கூறு உயிரியலை ஒரே நேரத்தில் உருவகப்படுத்துவது மனிதகுலம் அதன் மிக கடினமான பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்கிறது என்பதை நிரந்தரமாக மாற்றியமைக்கும் ஒரு கண்டுபிடிப்பு அலையை உருவாக்குகிறது. எளிமையான தேடலுக்காக உருவாக்கப்பட்ட அடிப்படை குறியீடு ஒவ்வொரு அளவிலும் நம் சார்பாக செயல்படும் திறன் கொண்ட உலகளாவிய நுண்ணறிவாக உருவெடுத்துள்ளது.